அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இந்த வீடியோல நம்ம குர்ஆன் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே அளவு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த குர்ஆன்ல மொத்தமா 6346 வசனங்கள் இருக்கு. இது இந்த உலகத்துல இருக்க மனிதர்களால் எழுதப்படல. நேரடியா அல்லாஹ்விடமிருந்து இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அல்லாஹ்வின் இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல நம்மள ரொம்பவுமே யோசிக்க வைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மொத்த குர்ஆன்லயும் ஏஞ்சல் அப்படிங்கிற வார்த்தை 88 தடவை வந்திருக்கு. அதே போல அதுக்கு ஆப்போசிட்டான டெவில்ஸ் அப்படிங்கிற வார்த்தை 88 தடவை வந்திருக்கு. மாதம் அப்படிங்கிறது 12 முறை வந்திருக்கு. அடுத்து நாள் அதாவது டேஸ் அப்படிங்கிறது 365 தடவை வந்திருக்கு. அதாவது நமக்கு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கு, 365 நாட்கள் இருக்கு. அதே போல ஆல் ஓவர் குர்ஆன்ல பிரேயர் அதாவது தொழுகை அப்படிங்கிறது 5 முறை வந்திருக்கு. நம்ம அனைவருக்குமே ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. இதே போல சொல்லணும்னா அல் ஹயாத் அதாவது லைஃப், அதுக்கு ஆப்போசிட்டான அல் மவுத் டெத் அப்படிங்கிறது ஈக்குவலா 145 தடவை வந்திருக்கு. அடுத்து பெண் அப்படிங்கிற வார்த்தையும் ஆண் அப்படிங்கிற வார்த்தையும் ஈக்குவலா 24 தடவை வந்திருக்கு. அடுத்து அல் துன்யா அப்படிங்கிற இந்த உலக வாழ்க்கையும் அல் ஆசிரா அப்படிங்கிற மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை ஆஃப்டர் லைஃப் ரெண்டுமே சமமா 115 தடவை வந்திருக்கு. அன் நஃபா அதாவது நன்மை, அல் ஃபாசத் அதாவது தீமை ரெண்டுமே சமமா 50 தடவை வந்திருக்கு. அடுத்து மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் நபிமார்கள் அதாவது அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சரியா 50 தடவை சமமா வந்திருக்கு. அல் ரஹ்மான் அதாவது இரக்கமுள்ளவன் அப்படிங்கிற வார்த்தை 57 தடவை வந்திருக்கு. அல் ரஹீம் அதாவது கருணையாளன் அப்படிங்கிற வார்த்தை அதை விட ஒரு மடங்கு அதிகமா 114 தடவை வந்திருக்கு. இது எல்லாத்தையும் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா ஒரு சாதாரண மனுஷனால எப்படி இது எல்லாத்தையும் எழுத முடியும்? அதுவும் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத கட்டத்துல இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு உறுதிப்படுத்துகிறது இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் அருளப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாகும் அப்படிங்கிறத. இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கானா, அவர்கள் இந்த திருக்குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அடுத்து இதுல நீர் அப்படிங்கிற வார்த்தை 32 தடவையும் நிலம் அப்படிங்கிற வார்த்தை 13 தடவையும் வந்திருக்கு. இது ரெண்டோட கூட்டுத்தொகை 45. 32 டிவைடட் பை 45 இன்டூ 100 நமக்கு கிடைக்கிறது 71.1%. இதுதான் நம்ம பூமியில் உள்ள மொத்த நீர் பகுதியின் சதவீதமாகும். அதே போல 13 டிவைடட் பை 45 இன்டூ 100 நமக்கு கிடைக்கிறது 28.8%. அதாவது இதுதான் நம்ம பூமியில் உள்ள மொத்த நிலப்பகுதி ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளால இது யோசிக்காம இருக்க முடியுமா? இன்னும் இது போல எத்தனை ஆதாரங்கள் நமக்கு வேணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான். நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை உலகத்தின் பல கோணங்களிலும் அவர்களுள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம். இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது உமக்கு போதுமானதாக இல்லையா? இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற மாதிரியே நமக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு அதிகப்படியான ஆதாரங்கள் நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது மாதிரியான ஆச்சரியமூட்டும் தகவல்களை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.